தமிழ்நாட்டில் ஒரே தலை தான். அது யாருன்னா அது அஜித் குமார் தான். அவர் தான் ரியல் தலை. தலை அப்படிங்கிறது அது தோனியை கூட சொல்லியிருக்கலாமே. அங்கே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்கல, நீங்கள் அப்படி யோசிக்கணும். எங்களுக்கு அந்த இது வந்து யோசிக்க தெரியாதா? ஒட்டு மொத்தமாக வந்து தலை ஃபேன்ஸ் வந்து கத்துனாங்க. அது வந்து தலைக்கான கத்து இல்லை, அது தோனிக்காக கத்துனாங்க. நான் என்ன ஒன்றே ஒன்று கேட்குறேன், முதல்ல அடுத்தவன் டைட்டில் எதுக்கு? இன்னொருத்தன் டைட்டில் அப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. இன்டர்மிஷனில் வந்து தோனியோட 2 அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். தோனிக்கு யார் கத்துறா? யாரும் கத்தல. தோனி வந்து தலைன்னு சொல்லிட்டாங்க, அதனால அது கத்துன சத்தம் வந்து தோனிக்குனா, அப்போ நீங்கள் ஏகே ரெஃபரன்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லை நாங்கள் தோனிக்கு தான் வச்சோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரே தளபதி அப்படின்னு வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது நல்லாயிருக்கும். விஜய் சாரும் வந்து சில இடங்களில் பேசும்போது அவரும் வந்து சூப்பர் ஸ்டார்னால் அது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது. இல்லை சூப்பர் ஸ்டார்னா அது நான் தான் அப்படின்னு அவர் சொல்லிடலாம். தமிழ்நாட்டில் ஒரே தலை தான். அது யாருன்னா அது அஜித் குமார் தான். அவர் தான் ரியல் தலை. அவர் தாண்டி வந்து தலைகளெல்லாம் யாருக்கும் வந்து இந்த பட்டத்தெல்லாம் கொடுத்துட முடியாது. அது அஜித் சாரே வந்து இனி வேணாம், எனக்கு அந்த தலை பட்டம் வேணான்னு சொன்னாலும் அஜித் ஃபேன்ஸ் நாங்கள் வந்து விடுறதா இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு எண்டு வச்சு ஆகணும். ஏன்னா தோனிக்கும் அஜித் சாருக்கும் 2 பேருக்குமே வந்து மியூச்சுவல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை நடந்த அளவுக்கு இது யார் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு எண்டு வச்சாகணும். ஏன்னா அவன் வந்து தலை அப்படின்னு ஒரு நடிகரை வந்து பார்த்துட்டு ஒரு ஃபேன் ஆகி கஷ்டப்பட்டு அவன் உடம்புல வலியை தாங்கிக்கிட்டு உடம்புல வந்து பச்சை குத்திக்கிட்டு கையில் பச்சை குத்திக்கிட்டு தலைன்னு வந்து இங்கிலீஷ்லேயும் தலைன்னு வந்து தமிழ்லேயும் எவ்வளோ பேர் வந்து உடம்புல வந்து பச்சை குத்திருக்காங்க. அந்த வலியெல்லாம் தாங்குற அளவுக்கு வந்து பச்சை குத்துனாங்கன்னா அதுக்கு காரணம் அஜித்குமார் அவர்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதை, ஒரு பாசம், நம்ம ஹீரோ, நம்ம ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு தான். ஸோ அவரே வந்து ஒரு கட்டத்தில் இந்த சண்டை ஒரு லெவலில் தாங்க முடியாமல், சரி இந்த தலைன்ற பேரில் எனக்கு வந்து வேணாம், ஏகே அப்படின்னு எனக்கு கூப்பிட்டா போதும் அப்படி இருக்கிற சூழலில் திரும்பவும் வந்து அஜித் ஃபேன்ஸை வந்து இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு ஒரு இடத்துல வந்து சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரியல் தலை அவர் வந்து எம்எஸ் தோனி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுங்கிறது இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோட் படத்தில் ஒரு காட்சியில் கிளைமேக்ஸ் சீனில் அபியுக்தான ஒரு நடிகை வந்து அதில் நடிச்சிருக்கிறாங்க. விஜய் சாருக்கு பொண்ணா, நீ யார் ஃபேனு அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க தலை ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பின்னாடி நிற்கும்போது விஜய் சாருக்கு அந்த பைப்பெல்லாம் வச்சுருக்கும்போது பார்த்தோம்னா அந்த வேதாளம் படத்தில் அந்த மாதிரி ஒரு தலையில் அடிக்கிற ஒரு ஷாட் இருக்கும். இதை வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. வெங்கட் பிரபு சாரும் பார்த்தோம்னா படத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஏகே அஜித் ரெஃபரன்ஸ் வந்து படத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நிறைய தம்ப்நெயில்ல அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தது. படம் வந்ததுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மங்காத்தா பிஜிஎம் அந்த இடத்துல ப்ளே ஆனது. ஓகே, இது அஜித் சார் தான் குறிக்குதுன்னு எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அஜித் சார் ஃபேன்ஸும் வந்து பயங்கரமாக கத்துனாங்க. நானும் வந்து ஒரு அஜித் ரசிகராக பயங்கரமாக கத்துனேன். நல்லா செலிப்ரேட் பண்ணோம். வெளியே வந்தோம். பரவாயில்ல, 2 குரூப்பும் வந்து செம்மையாக வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வெளியே வராங்க. எல்லாமே ஓகே. இப்படி முடிஞ்சு போன கதையை ஒரு பக்கம் ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜித் சாரை வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு தப்பாக வந்து ஒரு ரீட்வீட் பண்ணுறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த அபியுக்தாங்கிற இந்த ஒரு பெண்ணு இவங்க வந்து பேசின இந்த இன்டர்வியூ, இந்த கோட் படத்தில் வந்து வில்லன் வெயிட்டாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. விஜய் சார் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் மோகன் சார் வந்து ஒரு வெயிட்டான வில்லனாக இல்லை, இன்னும் நல்லா போட்டுடலான்னு சொன்னாங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்த கோட்டு படத்துக்கே வந்து வில்லன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அபியுக்தாங்கிற இந்த பெண்ணும் ஏஜிஎஸ் நிறுவனம் தான். ஏன்னா இவங்க தான் தேவையில்லாமல் ஒன்றா இருக்கிற இந்த அஜித் விஜய் ஃபேன்ஸோட ஒற்றுமையை கெடுக்கிற அளவில் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கிளவராக பதில் சொல்லணும். சரி இல்லை அது என்னோட ஒப்பீனியன் அப்படியாவது சொல்லிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு அது வந்து தலையாக கூட நீங்கள் வந்து அது தலை அப்படிங்கிறது அது தோனியை கூட சொல்லியிருக்கலாமே. அங்கே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்கல, நீங்கள் அப்படி யோசிக்கணும். எங்களுக்கு அந்த இது வந்து யோசிக்க தெரியாதா? இல்லை கேட்குறோம், யோசிக்க தெரியாதான்றோம். அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீ யார் ஃபேனுன்னு கேட்டால் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மங்காத்தா பிஜிஎம் ஏன் போடுறீங்க? எங்கள் தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்கன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிஜிஎம் போட்டிருக்கலாமே, எதுக்கு மங்காத்தா பிஜிஎம்மு? இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து தலை ஃபேன்ஸ் வந்து கத்துனாங்க. அது வந்து தலைக்கான கத்து இல்லை, அது தோனிக்காக கத்துனாங்க. நான் என்ன ஒன்றே ஒன்று கேட்குறேன், முதல்ல அடுத்தவன் டைட்டில் எதுக்கு? இன்னொருத்தன் டைட்டில் அப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. தலைன்னு ஒருத்தர்னா அது தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான், அது அஜித்குமார் மட்டும்தான். சரி ஓகே, எங்கள் தலை தோனிக்கு நான் அந்த இடத்துல வந்து ஒரு காலத்தில் எங்கள் தலைவர் தோனிக்கு அப்படின்னு போட்டால் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு லிரிக்ஸ் அமையாதுன்னு சும்மா ஒரு தலை.
எல்லாருமே ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வாத்தலை போத்தலை அப்படின்னு பேசுறதுன்ற ஜென்ரல் தான். அந்த மாதிரி ஒரு தலைன்னு அப்படி போட்டால் ஒட்டுமொத்த டைட்டிலையும் அப்படியே டைட்டிலை எடுக்கிறதுக்காக சில பேர் வந்து சில விஷயத்த பண்ணுறாங்கன்னா, தோனி அவருக்கும் வந்து அவர் ஃபேன்ஸுக்கும் எங்கே போச்சு? நானும் தோனி ஃபேன் தான். ஏதோ ஒரு மரியாதைக்கு தலைன்னு கூப்பிட்றோன்னா அடுத்தவன் டைட்டிலே அப்படியே மொத்தமாக எடுக்கிறது, இது எந்த வகையில் இது வந்து இது உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பங்களா இருக்குது, நான் இன்னொருத்தனோட நிலத்தையும் வந்து நான் ஆட்டையை போடுவேன்ற கதை தான் இது. தோனிக்கு வந்து கேப்டன் கூல் இருக்குது, எம்எஸ் தோனி இருக்குது, அவருடைய நம்பர் 7 இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அவர் பெஸ்ட்டு கேப்டன்னு, நிறைய நல்ல பேட்ஸ்மேனு, நல்ல ஃபினிஷரு, எவ்வளோ விஷயம் இருக்குது. எம்எஸ்டி இருக்குது. ஸோ இது மாதிரி பேர் நிறைய இருக்குது. இதில் தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து ரியல் தலை வந்து இவர் தான், எம்எஸ் தோனிக்கு தான் நாங்கள் வச்சு. எம்எஸ் தோனிக்கு கத்துறீங்கன்னா எதுக்கு? எம்எஸ் தோனி வரும்போதெல்லாம் கத்த வேண்டியதான். தேட்டரில் நானும் பல படங்கள் போய் வாரம் படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 2 விளம்பரத்தில் எம்எஸ் தோனி வராரு, யாரும் கத்தலை. நானும் தோனி ஃபேன் தான். என்னடா தோனிக்கு யாரும் கத்த மாட்டாங்க அப்படின்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்டர்மிஷனில் வந்து தோனியோட 2 அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். தோனிக்கு யார் கத்துறா? யாரும் கத்தலை. அந்த படத்திலே பார்த்தோம்னா அந்த படையப்பா பிஜிஎம் போட்டு இறங்கும் போது தோனி வந்து கிரவுண்டில் இறங்கும் போது அது ஒரு வைப் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ஒரு வைப்புக்காக அங்கே கத்துனாங்க. தோனி வந்து தலைன்னு சொல்லிட்டாங்க, அதனால அது கத்துன சத்தம் வந்து தோனிக்குனா, அப்போ நீங்கள் ஏகே ரெஃபரன்ஸுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லை நாங்கள் தோனிக்கு தான் வச்சோம் அப்படின்னா, இது வந்து எப்படி இப்போ பார்க்குற அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து முட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு படம் அடுத்து ஒரு படத்தில் வந்து எடுக்கிறாங்கப்பா, தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தளபதின்னு வந்து ஒரு அஜித் சார் படத்தில் தளபதின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இல்லை தளபதின்னு சொன்னது வந்து நாங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் சொன்னோம். இல்லை தலை ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே தளபதி தான், அது ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஜித் சார் படத்தில் வந்து தளபதி அப்படின்னு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு இல்லை நாங்கள் வந்து இது ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரே தளபதி அப்படின்னு வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்குமா? ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இனி வந்து இந்த டைட்டிலெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து அஜித் சாரே இந்த டைட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வந்து விடுறதா இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும், கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் வேணும். நான் வந்து தளபதி விஜய் அவர்களை ரொம்ப மதிக்கிறேன். அவருடைய ஃபேன்ஸையும் வந்து அவங்களும் ரொம்ப வந்து ஒரு மியூச்சுவலாக அவங்களும் இன்றைக்கி வந்து இவங்க படத்தை பார்க்குறாங்க, அஜித் சார் படத்தை பார்க்குறாங்க. அஜித் சார் ஃபேன்ஸும் வந்து தளபதி படத்தை போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறாங்க. 2 ஃபேன்ஸும் வந்து இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இதில் வந்து தேவையில்லாமல் சில பேர் டாக்ஸிக்ஸை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு 2026 ஸோ இதுக்கப்புறமும் தமிழக அரசியலில் ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாத ஒரு 3ஆம் அணியாக ஒரு பெரிய கட்சி ஜெயிக்கணும், விஜய் சார் வந்து சிஎம்மாக வரணும், எவ்வளோ அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு சில பேர் தேவையில்லாமல் சில வேலை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இந்த வேலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தேவை கண்டிப்பாக. ஸோ இந்த டைமில் போயிட்டு தேவையில்லாமல் வந்து அவங்கள இது இல்லை ஒரே தலை இதுதான் அப்படிங்கிறதுக்கும், இவங்க உடனே இல்லை ஒரே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான்ன்றதுக்கும் இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தான் வந்து 2 பேர் ஃபேன்ஸ்குள்ளேயே வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால் தளபதி விஜய் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெங்கட் பிரபு யார் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ பெரிய ஒரு தலை வெறியன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் தோனி அவர்களை வந்து தலைன்னு கூப்பிட்றதுனால ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இதுக்கு ஒரு எண்டு வச்சிடலாம். ஒரே தலை அஜித் குமார் தான், அவ்வளோதான். எம்எஸ்டி வந்து நானும் எம்எஸ்டி ஃபேன் தான். ஸோ தோனி சாருக்கு வந்து அவருக்குன்னு தனி டைட்டில் இருக்குது. ஸோ தலைன்னு வரும்போது தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான், அது தலை அஜித் குமார் தான். இனிமேல் விடுறதா இல்லை. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு வந்து கை வலிக்க உடம்பு வலிக்க வந்து தலைன்னு இங்கிலீஷ்லையும் தலைன்னு தமிழ்லையும் வந்து பச்சை குத்திட்டு இருப்பானா. இந்த இடத்துல வந்து எல்லாம் வண்டியில் தலைன்னு வந்து நாங்கள் வந்து ஒட்டிகிட்டு இருப்போமா. இந்த டைமில் வந்து ஏதோ அஜித் சார் வந்து இதுக்கு ஒரு கோவத்தில் சரி ஃபேன்ஸுக்குள்ளே அடிச்சிக்கிறாங்களே, ஒரு அரசியலில் வந்து மற்றவங்க பண்ணுறாங்க, நம்ம இதை பெருசுப்படுத்த வேணாம், என்ன கால்மி ஏகே அப்படின்னு கூப்பிட்டாரு ஒரு பெருந்தன்மை அப்படின்னா அதோட விட்டுணும். திரும்ப அஜித் ஃபேன்ஸையும் வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்துகிற விதமாக ஒரே தலை வந்து தோனி அப்படின்னா அது டைட்டில் நாங்கள் விடுறதா இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து தலைப்படத்துக்கு முன்னாடி போய் தலைன்னு கத்தக்கூடாது, ஸோ அவர் தலைன்னு கூப்பிடாதீங்கன்ட்டார் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஓன்னு கத்திட்டு இருக்கிறோம். இனிமேல் வந்து தலைன்னு தான் கூட போகிறோம். இனிமேல் யார் என்ன சொன்னாலும் ஒரே தலை அஜித் குமார் மட்டும்தான். வேணா எம்எஸ் தோனி அவர்களை வந்து மகேந்திர சிங் தோனி எம்எஸ்டி அப்படின்னு வந்து பல பேர்கள் இருக்குது, இது கூட தேவையில்லாது தான். ஸோ அஜித் சார் ஃபேன்ஸும் எம்எஸ்டி ஃபேன்ஸும் வந்து மியூச்சுவலாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை எப்படி வந்து இது பண்ணலாம், பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் கெடுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக அந்த பொண்ணு அபியுக்தா, அந்த பொண்ணு வந்து அது அவங்களோட ஒப்பீனியன் தான். ஆனால் அது ஒரு என்ன சொல்லியிருக்கணும், அந்த பொண்ணு நல்லா, அதாவது எல்லாரும் வந்து இன்றைக்கி அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான க்ரோத்தில் வந்து போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணே வந்து அதோட க்ரோத்தை வந்து கெடுத்துக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அழகாக வந்தோமா, அடுத்தடுத்து எதனா படம் பண்ணோமா, ஏதோ ஒரு விஜய் டிவிலையோ இல்லை ஏதோ பிக் பாஸ்லேயோ என்னவோ அடுத்தடுத்து படத்தை கமிட் ஆகிட்டு வந்து போயிட்டுருக்கலாம். தேவையில்லாமல் இந்த இடத்துல அது வந்து நீங்கள் யோசிக்கணும். அப்படின்னா எங்களுக்கு யோசிக்க தெரியாது. எங்களுக்கு இது வந்து இவங்களை மட்டும் வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ விஜய் சாரும் வந்து சில இடங்களில் பேசும்போது அவரும் வந்து சூப்பர் ஸ்டார்னால் அது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாரு.
புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது. இல்லை சூப்பர் ஸ்டார்னா அது நான் தான் அப்படின்னு அவர் சொல்லிடலாம். இது வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையாகவே இருக்காது. இன்னொரு பக்கம் தலைனா அது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தலை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அது வந்து தலை அஜித்தை சொல்லலாம், இல்லை தலை தோனியை கூட நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க. அப்போ தலை அப்படின்னு ஒரு சொல்லிவிட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ஆன்சரை போட்டு எல்லாரும் சண்டை போடுற மாதிரி இது பண்ணுறது, இது கண்டிப்பாக விஜய் சாரும் வந்து இதுக்கு ஒரு எண்டு வைக்கணும். தலைனா நீங்கள் தோனியை கூட சொல்லி தேவையில்லைன்றேன். தலைன்ற ஒரு பட்டமே தேவையில்லை எங்கள் தலை சொல்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து தேவையில்லை, எங்களுக்கு அது தேவையே கிடையாது, தூக்கி போட்டுருவோம். சரி, அந்த மனுஷனை அசிங்கப்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து தலைனா வந்து அதனால் வந்து தோனி அவருக்கு வந்து பல பேர் இருக்குது, நாங்கள் எதுக்கு வந்து தலை அப்படின்னு விடணும். ஸோ ரியல் தலை அஜித்குமார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் விஜய் சாரும் பார்த்தோம்னா அவரும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக, இந்த டீமும் பார்த்தோம்னா கோட்டில் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏகே ரெஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு வந்து தலை எல்லாம் பார்த்துருப்போம். தலை அஜித்துன்னு பல இடங்களில் வந்து சொல்லியிருப்போம். அதனால் இந்த ஒரு விஷயம் ஸோ இனியும் வந்து தொடரக்கூடாது. ஸோ அதனால் ரியல் தலை அஜித்குமார் தான். ஸோ அதனால் தோனி அவர்களை வந்து என்ன வேணால் கூப்பிட்டுக்கலாம் இனிமேல். ஸோ அதனால் தோனி அவர்களை வந்து என்ன வேணால் கூப்பிட்டுக்கலாம், பட் ரியல் தலை அஜித்குமார் தான். அதனால் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிறோம். கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கர் பார்த்தோம்னா இன்றைக்கி அவர் பாட்டு அவருக்கு எவ்வளோ வைப் இருந்தது, எவ்வளோ ஹைப் இருந்தது. இன்றைக்கி அவர் பாட்டு ஒரு வேலை, அதாவது கிரிக்கெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 42 வயசுக்கு அப்புறம் 45 வயசுக்கு அப்புறம் அவ்வளோதான், அவங்க ஒரு கோச் மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் தலை இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. இன்றைக்கும் எப்படி தலைவர் 70 வயசில் ஒரு வைப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாரோ, அஜித் சாருக்கு 70 வயசு ஆகும்போதும் ஸோ அவருடைய ரசிகர்கள் அவருடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அதனால் ஸோ இந்த அடுத்தவங்களோட டைட்டிலு, இந்த அடுத்தவங்களுடைய பேர் தலை அப்படிங்கிறது, இதில் வந்து சண்டை வர்றது அப்படிங்கிறது இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் இதுக்கு ஒரு எண்டு வச்சுருவோம். ரியல் தலை அஜித்குமார் தான். இனிமேல் வந்து பேனர்லலாம் தலன் தான் போட போகிறோம். தலையே வந்து வேணான்னு சொன்னாலும் இனிமேல் தலன் தான் கூட போகிறோம், தலன் தான் கத்த போகிறோம். அதனால் இதை வந்து விடுறதா இல்லை. ஸோ நானும் வந்து ஒரு அஜித் சார் தோனி ஒரு மியூச்சுவல் ஃபேன் தான். ஸோ இருந்தாலும் தலையா தோனியா அப்படின்னு வரும்போது கிரிக்கெட்டில் வேணால் தோனி இருக்கட்டும், பட் சினிமா அப்படின்னு சண்டை வரும்போது எங்களுக்கு தலை அஜித் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு எண்டு வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருவோம். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ ரியல் தலை ஒன் அண்ட் ஒன்லி ஏகே தலை அஜித்குமார் மட்டும்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான்